அஸ்ஸலாமு அலைக்கும் ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் இஸ்லாமிக்கல் ரூஹி சையத். நான் ரூஹி சையத். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபால் வந்து ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக எல்லா நேரமுமே இருக்குது. திடீர்னு சடனாக ஹேர் ஃபால் ஆகுது. அது வாஷ் பண்ணுறப்பையாக இருக்கட்டும், இல்லை ஹேரில் ஆயில் தேய்க்கிறப்பையாக இருக்கட்டும், எவ்ரி டைம் யூ ஆர் ஃபேஸிங் ஹேர் ஃபால். ஸோ இதுக்கு என்ன ரீசன்? நீங்கள் தான் காரணம். ஸோ என்ன நான் காரணமா? நீங்கள் தான் காரணம். நீங்கள் பண்ணுற ஒரு சின்ன சின்ன மைன்யூட்டான மிஸ்டேக்ஸ்னால உங்களோட ஹேர் ஃபால் ட்ரிகர் ஆகும். ஸோ அது என்ன மிஸ்டேக் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹேர் ஃபால் எங்கே பார்த்தாலும் ஹேர் ஃபால். வீட்டில் கூட கேட்பாங்க, என்ன பாத்ரூம் ஃபுல்லாக முடியா இருக்குது, சீவுறதுக்கு நின்னா தலை சீவிட்டு இருக்க இடத்துல அவ்வளோ முடி இருக்கும். அதுவுமே நம்ம வேர்லேருந்து கொட்டுறப்போ நமக்கு பார்க்கறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். முதல்ல உங்களோட ஹேர் வந்து ரூட்லேருந்து உடையுதா இல்லை ஸ்பிளிட்டன்ஸ், அதாவது நடுவுலேருந்து உடையுதான்றதை செக் பண்ணுங்க. கீழே விழுந்து கிடக்கிற ஹேர் எடுத்து பாருங்க. அதாவது உங்கள் தலையிலேருந்து விழுந்த ஹேரை நீங்கள் எடுத்து பாருங்க. எடுக்கும் போது அந்த ஹேரோட ஸ்டார்டிங்கில் ஒரு சின்னதாக மைன்யூட்டாக ஒரு சின்ன எக்கு மாதிரி இருக்கும். ஸோ அப்போனா உங்களோட ஹேர் வந்து ரூட்லேருந்து ஃபாலோ அவுட் ஆகிருக்கு. இல்லை பாதியாக உடஞ்சிருக்கு அப்படின்னா ஹேர் வந்து ஸ்ட்ரென்த்தன் இல்லாமல் வீக் ஆகி கட் ஆகுது. இல்லை அப்படின்னா நீங்கள் ஏதோ ஹீட் ப்ரொடக்டிவ் யூஸ் பண்ணுறீங்க, லைக் சீரம் யூஸ் பண்ணலாம், இல்லை ஹேர் ஸ்ட்ரைட்னர் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஏதோ சம்திங் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கலாம். இல்லை கெரட்டின் ட்ரீட்மெண்ட், இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் ஏதாவது எடுத்துருக்கலாம். இல்லை நான் எதுவுமே பண்ணல, பட் எனக்கு ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னா உங்கள் பாடி ரொம்ப ஹீட்டாக இருக்குன்னு அர்த்தம். ஒருவேளை உங்களுக்கு சைனஸ் பாடியாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு பிசிஓடி, தைராய்டு, அயன் இஷ்யூஸ் இந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து செக் பண்ணி பாருங்க. சரி, இதெல்லாம் ஓகே, எனக்கு எதுவுமே கிடையாது, நான் நார்மலாக தான் இருக்கேன், பட் எனக்கு ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னா என்ன பண்ணலாம்? நார்மல் டேல நம்ம பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். த ஃபர்ஸ்ட் திங், செக் யூர் கோம். ப்ராப்பராக வாஷ் பண்ணுறீங்களான்னு பாருங்க. உங்கள் வீட்டில் இன்னொருத்தர் யூஸ் பண்ணுற கோம்பை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களான்னு பாருங்க. பிகாஸ் why I'm saying like this means if they have any hair problem means issue or other dandruff issue means it will trigger yours also. ஸோ அதை செக் பண்ணுங்க. உங்களுக்குன்னு ப்ராப்பரான ஒரு டவல், ப்ராப்பரான ஒரு கோம்பு வச்சுக்கோங்க. அதாவது ப்ராப்பரான சீப் வச்சுட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஹேர் பிரேக்கேஜாக இருக்கட்டும், இல்லை ஹேரோட ஹெல்த்தாக இருக்கட்டும் நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்க முடியும். தி செகண்ட் திங், சீப்பு பிளாஸ்டிக் இல்லாமல் முடிஞ்ச அளவு நீம் கோம்போடு யூஸ் பண்ண பாருங்கள். அதாவது வேப்பலையிலேருந்து அந்த வுட்லேருந்து ரெடி பண்ண கோம்ஸ் வந்து நிறைய அவைலபிள் இருக்குது. ஸோ அதிலே வந்து ஒயிட் டூத்தாக எடுத்து யூஸ் பண்ணுங்கள். அண்ட் இதில் மெயின் திங், சின்ன சின்ன பல் இருக்க மாதிரி வாங்காமல் ஒயிட் டூத் பெரிய பல் இருக்க மாதிரி பார்த்து வாங்குங்க. இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னா, நீம் வந்து நம்மளோட ஹேருக்கு ரொம்பவும் நல்லது. ஸ்கேல்புக்கு ஒரு பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணக்கூடியது. அண்ட் இன்னொரு திங் என்ன அப்படின்னா, எதுக்கு சின்ன டூத் இல்லாமல் பெரிய டூத் வாங்கணும் அப்படின்னா ஹேரு சிக்கனால உடையாம பார்த்துக்கும். ஸ்டீமிங்கிற ஒரு விஷயம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஒரு ஃபேஷியலாக இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு மெத்தட் நம்ம ஏதோ ஃபாலோ பண்ண போகிறோம், இல்லை காலில் இருக்க டெட் ஸ்கின் செல்ஸ் ரிமூவ் பண்ண போகிறோம் அப்படின்னா கூட ஒரு வார்ம் வாட்டரோ இல்லை சூடான வாட்டர் வச்சு தான் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டிப் பண்ணிட்டு அதை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். வை? பிகாஸ் வி ஆர் யூசிங் தட் மெத்தட் மீன்ஸ் அப்போ ஹாட் வாட்டர் படும் போது நம்ம ஸ்கின் என்ன ஆகும் அப்படின்னா அதோட போர்ஸை வந்து ஓப்பன் பண்ணும். அந்த ஸ்கின்னோட போர்ஸ் ஓப்பன் ஆகிறப்போ அதுக்குள்ளே இருக்கக்கூடிய டெட் ஸ்கின்னாக இருக்கட்டும், இல்லை டர்ட்ஸாக இருக்கட்டும் ஈஸியாக வெளியே வரும். த சேம் திங் நம்ம ஹேருக்கு ஹேர் வாஷ் பண்ணும்போது ஒரு மைல்டான வார்ம் வாட்டரையோ இல்லை சில் வாட்டரையோ யூஸ் பண்ணாமல் ஒரு ஹாட் வாட்டர் பாத் எடுக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நம்மளோட ஹேர் ஃபாலிகல்ஸை ஓப்பன் பண்ணும். ஹேர் வந்து ரூட்லேருந்து ஃபாலோ அவுட் ஆகும். ஸோ இனிமேட்டு அப்படி பண்ணாதீங்க. எனக்கு சைனஸ் இஷ்யூ இருக்குது, இல்லை நீங்கள் என்ன மாதிரி ஒரு ஹில் ஸ்டேஷனில் லிவ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு வார்ம் வாட்டர் எடுத்துக்கோங்க. ரொம்ப ஹாட்டான வாட்டர் யூஸ் பண்ணிக்காதீங்க. ஹீட்டை எப்படி மென்ஷன் பண்ணுறது அப்படின்னா, நம்ம பேபிக்கு பால் கொடுப்போம் தெரியுமா? ஸோ 1 இயர் பேபிக்கு நம்ம எந்த அளவு ஃபீடிங் பாட்டிலில் ஹீட்டோட பால் இருக்குமோ அந்த ஹீட் லெவல் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். தி ஃபோர்த் பாயிண்ட், ஹேருக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி திங் லைக் ஷாம்புவாக இருந்தாலும் ஆயிலாக இருந்தாலும் நேச்சுரலாக யூஸ் பண்ணுங்கள், ஃப்ராக்ரன்ஸ் ஃப்ரீயாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஃப்ராக்ரன்ஸ் ஃப்ரீ எதுக்கு அப்படின்னா, நீங்கள் ஒரு ஃப்ராக்ரன்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது கூட ஹேருக்கு வந்து எஃபெக்ட் ஆகலாம், அது ஹேர் ஃபாலை ட்ரிகர் பண்ணலாம். எதை ட்ரை பண்ணாலும் ஹோம்மேடாக ஹெர்பலாக ட்ரை பண்ணுங்கள். ஷாம்பு பிக் பண்ணுறப்போ எஸ்எல்எஸ் பேரபன் ஃப்ரீ ஷாம்புவை பார்த்து வாங்குங்க. இட்ஸ் நேச்சுரல் மீன்ஸ் இட் ஷுட் பி அ பெட்டர் திங். ஷிக்கக்காய் போட்டால் ஹேர் டேமேஜ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஷிக்கக்காய் ஷாம்பு யூஸ் பண்ணலாம். தெர் ஆர் சோ மெனி பிராண்ட்ஸ் ஆர் தேர். ஈவன் நம்மளோட ரூஹிஸ் நேச்சுரல் காஸ்மெட்டிக்ஸ் பிராண்டில் கூட ஷிக்கக்காய் ஷாம்பு அவைலபிளாக இருக்குது. வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தென் ஆயில் யூஸ் பண்ணும்போது ரொம்ப மைல்டாக யூஸ் பண்ணுங்க, அதிகமாக ஹேருக்கு ஆயில் பண்ணாதீங்க. நிறைய ஆயில் தேய்ச்சா ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகும். ஆயில் தேய்க்கிறப்போ பாடி வந்து குளிர்ச்சியாகி ஹேர் ஃபாலை ஸ்டாப் பண்ணிக்கிறோம் அப்படின்னு நீங்கள் சோப் பண்ணிடாதீங்க ஹேரை ஆயிலில். Because this will cause a dandruff issue. And அதை கியூர் பண்ணுறதுக்கு நீங்கள் அடுத்தது சர்ச் பண்ண வேண்டியிருக்கும். ஹேருக்கு நம்மளோட ப்ராஃபிட் வேலை, அதாவது நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிக் கொடுத்த முறையிலே ஹேருக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டான ஒன்று என்ன அப்படின்னா கரிஞ்சீரகம். நம்மளோட இந்தியன் ஹர்ப்லேயே பெஸ்ட்டான திங் ஃபார் ஹேர் மீன்ஸ் தட்ஸ் அ கரி லீஃப். ஸோ கருவேப்பிலை ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணக்கூடியது. நீங்கள் இன்டேக்காகவும் எடுத்துக்கலாம், அவுட்டேக்கா ஆயிலும் எடுத்துக்கலாம். இதை நீங்கள் பியூரான செக்கில் ஆட்டின ஆயிலில், அதாவது கோல்டு ப்ராசஸ் ஆயிலில் நீங்கள் யூஸ் பண்ணி உங்கள் ஹேருக்கு ட்ரை பண்ணலாம். ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். ஒரு மைல்டான ஃப்ராக்ரன்ஸ், அதுவும் கரிலீஃபோட நேச்சுரல் ஃப்ராக்ரன்ஸ் மட்டும்தான் இருக்கும். நல்லா வீட்டிலலாம் பண்ண முடியாது. அது பண்ணுறதுக்கு, அதாவது நம்ம பண்ணுறது ப்ராப்பராக இருக்குமா அப்படின்னு தெரியல அப்படின்னா யூ கேன் ஆர்டர் ஆன் ரூஹிஸ் நேச்சுரல் காஸ்மெட்டிக்ஸ். நம்மக்கிட்டமே ஹேர் ரீக்ரோத் ஆயில் வந்து அவைலபிள் இருக்குது.
உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸே அதை வாங்கி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் வேணும்னா இன்ஸ்டாகிராம் பேஜில் செக் பண்ணி பாருங்கள், ரூஹிஸ் நேச்சுரல் காஸ்மெட்டிக்ஸ். ஸோ இன் திஸ் வீடியோ ஐ வில் டெஸ்கிரைப் only 4 பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட் போஸ்டில் ஹேரை எப்படி மெயின்டைன் பண்ணுறது, ஹேருக்கான இன்டேக்ஸ் என்ன எடுத்துக்கலாம், தென் ஹெல்த் அண்ட் ஸ்கின் கேர் சம்மந்தப்பட்ட நிறைய ரிலேட்டட் திங்ஸ் வந்து பார்க்கலாம். ஸ்டே ஹெல்தி, பி நேச்சுரல், ஸ்டே அவே ஃப்ரம் கெமிக்கல். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.